என்ன பிரச்சனை? நீ யார் கேக்குறீங்க? தகுதி கிடையாதுடா. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன? ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த பார்வதி கமருதீன் மைக்கை மறைச்சி இப்போ வரைக்குமே வந்து பல இடங்களில் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காஜி காதலர்களுடைய கேஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முக்கியமாக அதிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை இல்லையா ப்ரொமோவில். அது வந்து லைவில் பார்த்தோம், காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து கமருதீன் வந்து பிக் பாஸையே குறை சொல்கிறாங்க. நாங்கள் மட்டுமா தப்பு பண்ணோம், அதையுமே கூட நாங்கள் வேணுமுன்னே மைக்கை வந்து மூடி பேசலைன்னு பச்சையாக போய் சொல்கிறான். பார்வதியும் பச்சையாக போய் சொல்லுது. எல்லாருமே வந்து மைக்கை வந்து தெரியாமல் கீழே இறங்கிடும், இல்லை மைக்கை போடாமல் ஒரு சில இடங்கள்ல இருந்திருப்பாங்க. அதுக்காக பிக் பாஸ் வந்து வாணி கொடுத்துருப்பாருன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் வேணுமுன்னையே மைக்கை மூடி பேசுறது நீங்களும் பார்வதி தானே மிஸ்டர் கமருதீன் அவர்களே. அதையே வந்து நாங்கள் பண்ணலைன்னு பொய் சொல்லக்கூடிய நீங்கள் எங்கள் மேலே மட்டும் தப்புனா மற்றவங்களாம் தப்பு பண்ணாங்களே அப்படின்னா யாரை கேட்கணும்? போயிட்டு பிக் பாஸை கேளு. கன்ஃபெக்ஷன் ரூமில் கூடுவார்ல, யோ என்ன இது, நானும் பார்வதியும் வந்து தனியாக லவ் பண்ணும்போது சில வார்த்தைகள் பேசுவோம், காதல் வார்த்தைகள் பேசுவோம், அதுக்காக மைக்கை மூடுவோம். எப்படி நீங்கள் வந்து எங்களை மட்டும் குறை சொல்லலாம் அப்படின்னு அங்கே போய் கேளு. நீ எப்ஜே கிட்ட கேட்டால் அதான் எப்ஜே சொல்கிறான். நீ என்கிட்ட கேட்டால் நாங்கள்லாம் வந்து தெளிவாக வந்து மைக்கை வந்து போட்டுட்டு தான் பேசுகிறோம். சில இடங்களில் விக்ரமாக சொல்கிறான், சில இடங்கள் நமக்கே தெரியாமல் மைக் இறங்கிடும். அப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், மைக்கு சரியாக போடுங்கன்னு பிக் பாஸ் வந்து அறிவுறுத்துவார். இது ஒரு பக்கம். இதில் இன்னொன்று என்னென்னா, பார்வதிக்கு வந்து மொக்க மேலே மொக்க வாங்கினே இருக்குது, பல்பு மேலே பல்பு வாங்கினே இருக்குது, அடி மேலே அடி உழுது. அது பண்ண தப்புக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இப்போ பார்வதி வந்து எப்படியாவது அக்யூஸ் பண்ணணும், யாரையாவது வந்து தப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான முயற்சியை வந்து எடுத்து தோல்வி அடையும் போது கடைசியாக எப்ஜே கிட்ட நீ எப்படி என் ஃபேமிலியை பற்றி பேசலாம்னு இந்த ஃபேமிலி மேட்ரு அப்படின்னா ஃபேமிலியை பற்றி அவன் தரக்குறைவாக சொல்லிட்டான்னு உள்ளே போய் பார்த்தா, நீ தானமா சொன்ன நாங்கள் லாயர் ஃபேமிலின்னு. லாயர் ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு நீ வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டேற, டிசிப்ளினாக இருக்க மாட்டேற, ஒரு கோர்ட்டில் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு அவன் நேற்றுமே கேட்டிருப்பான். அது நேற்று இஷ்யூ ஆகலை. இன்றைக்கி பர்டிகுலராக இந்த மைக் மேட்ரு இந்த கேஸ் முடிஞ்சது இல்லையா? இப்போ வந்து எடுத்துக்கிச்சு மறுபடியும் நீ என் ஃபேமிலியை பற்றி பேசுகிற. அவன் என்ன சொன்னான்? லாயர் ஃபேமிலின்னு சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரி வந்து நீயே அதை மெயின்டைன் பண்ண மாட்டேற, நீயே ஒழுக்கமாக இருக்க மாட்டேற அப்படின்னு தானே சொன்னான். வேறு தப்பாக உன் ஃபேமிலியை வேறு இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்னு கேவலமாக எதுவும் சொல்லியே. ஸோ இதை வந்து அது வந்து பதிவு பண்ணும், எஃப்ஜேவை வந்து தப்பாக காட்டணும். ஸோ அதுதான் நம்ம எஃப்ஜேக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த விஷயத்தில் எஃப்ஜே வந்து ஃபேமிலி மேட்டர் ஃபேமிலியை பற்றி பேசினா அப்படின்னு இது ஓவரால் வந்து எல்லோரும் இருக்கும்போது வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது விக்ரம் என்ன பண்ணுறான், நீங்கள் லிவிங் ஏரியாவில் வாங்க அப்படி என்னடா பேசுன நீ அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து பேசுறதை சொல்கிறான். உடனே இன்னும் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பிக் பாஸ் எனக்கு கெட்ட வார்த்தை வருது, பிக் பாஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என் ஃபேமிலியை வந்து இழுக்கிறீங்க, ஏன்டா இந்த மாதிரி என் ஃபேமிலியை எடுக்கிறேன், ஏன்டா வந்து நான் ஒருத்தன் கூட பேசினா அதை கொச்சை பற்றி பேசுங்கன்னா நீங்கள் கொச்சையாக நடந்துங்கன்னா கொச்சையாக தான் பேசுவாங்க அப்படின்னு வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நம்ம சொல்லி தானே ஆகணும். நீங்கள் என்ன கேவலங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதி கடைசியாக வரல, கதவு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பிக் பாஸ் கமருதீன் பார்வதி வெளியே வாங்க அப்படின்றாரு. பாரு கமருதன் அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டீங்க? அவ்வளோனா காஜி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கமருதீன் பார்வதி என்கிற புனிதமான காதல் பறவைகள், சிறகடித்து பறக்கக்கூடிய பறவைகளை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அவங்களால முடியல, என்னால் முடியல அப்படின்ட்டு பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்க, என் ஃபேமிலிலாம் பார்ப்பாங்க, எங்கள் அண்ணா பார்ப்பாரு. இந்த அமீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ச்சாவாயன் போனால இந்த தர்பூசணி, அவன் போனவொடனே அந்த பார்வதி வந்து அழகாக கேமரா உட்காந்து அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஓகேவா? காதல் பண்ணுறதுக்கு கமருதீன் தேவைப்படுது. இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை யார் மேலேயாவது அவதூறு பரப்புறதுக்கு, அவங்கள அக்யூஸ்ட் ஆக்கிறதுக்காக சில விஷயங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அமீது மாட்டிக்கினான் டொக்கா. அவன் கூட உட்காந்துன்னு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணன் பார்ப்பாரு, எங்கள் மாமா பார்ப்பாரு, என் மச்சான் பார்ப்பான், எங்கள் அம்மா பார்ப்பாங்கன்னா உனக்கு கமருதீனோடு சேர்ந்து நீ அடிக்கக்கூடிய ஆபாச கூத்துக்கள்லாம், நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வெளியில் போகுமே, அம்மா பார்ப்பாங்களே, ஃபேமிலியில் பார்ப்பாங்களேன்னு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் இல்லைன்னா, எஃப்ஜே சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்பா அம்மாலாம் பார்த்து ஐயோ லாயர் ஃபேமிலின்னு சொல்லிட்டான். அவன் லாயர் ஃபேமிலி தானே சொன்னான், வேறு தப்பாக எதுவும் சொல்லியே. ஸோ அது வெளியில் போயிடுமோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து என்னை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி. நான் வந்து கமருதீன் கிட்ட நீ கமருதீன் கிட்ட ஒழுங்காக ஒத்துக்கோ, நான் லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கோ. ஒரு இடத்துல லவ்ன்ற, ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதிகப்படியானதுன்ற, ஒரு இடத்துல பெஸ்ட்டுன்ற, மொத்தமாக நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கிறோம், அது காஜி. ஓகே, அதுதான் உண்மை ஆனதும் கூட. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலியில் வந்து ஃபீல் பண்ணுவாங்களாமா, ஐயோ என் ஃபேமிலி தெரிஞ்சிச்சுன்னா வெளியில் எப்படி போகுதுன்னு தெரில. கவலையே படாதம்மா, வெளியில் வந்து உன்னை கழுவி ஊற்றினாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நீ வச்சுட்டு போன ஆளுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கும்போது நீ எப்படி இருந்த, இதை விட அசிங்கங்கள்லாம் பண்ணிவிட்டு நீ தைரியமாக இல்லையா, நீ தைரியமான பொண்ணாச்சம்மா, நீ இருமா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ என்னன்னா இது ஒரு நாடகம்.
இந்த அமித் கிட்ட உட்காந்துங்கன்னு இந்த வாரம் இறுதி ஆயிடுச்சுல, விஜய் சேதுபதி வேறு போகிறாப்புல, இந்த வாரம் ஃபுல்லாக அடித்த லூட்டிங்க, பண்ண வேலைங்க, விதி மீறல்கள் எல்லாமே இருக்குல்ல, அதுக்காக உட்காந்துங்கன்னு பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்குது. அதுக்கு இப்போ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து பிக் பாஸ் என்னால் அடக்க முடியல, நான் வந்து எதனா பேசிடுவேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சீனை போட்டு உட்காந்துக்குது அமித் கிட்ட. எப்படி இருக்குதுண்ணா இது? பண்ணக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் வெளியில் அசிங்கம் ஆகும்னு உனக்கு தெரியல, ஓகேவா? இப்போ எஃப்ஜே சொன்னது தான் வெளியில் அசிங்கமாயிடும், இல்லை உன் ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகிடுமா? என் ஃபேமிலியை பற்றி எப்படி பேசலாம்? என் ஃபேமிலியை பற்றி வந்து லிவிங் ஏரியாவில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுது. ஆனால் தெளிவாகிறாமா அந்த எஃப்ஜே, தெளிவாக அச்சு விட்றான், காலி பண்ணுறான். இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருக்கணும், அவன் இன்னும் நல்ல பேர் எடுத்திருப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்வதியினுடைய இந்த கபட நாடகங்கள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உள்ள வார இறுதி வரும்போது விஜய் சேதுபதி வேறு வந்துட்டு என்ன சொல்ல போகிறாரு, எஃப்ஜேவை திட்டணும், ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டை கொடுத்து பழைய கண்டென்ட்டுங்கள்லாம் மறைக்க வைக்கணும் அப்படின்றது தான் பார்வதியினுடைய பிளானாக இருக்குது. பல விதிமீறல்கள் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் கொடுத்த தண்டனைக்கு அப்புறமாவும் பல விதிமீறல்கள் நடந்துருக்குது. அது ஏற்கனவே நம்ம வந்து வீடியோலாம் பேசியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல், மானையனை சூடு சொன்ன இல்லையா ரெண்டு பேருக்குமே, அப்படி எப்படி குற்ற உணர்ச்சி வரும்? இந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இன்னும் கூட மற்றவங்க மேலே படியை போட்டுக்கிட்டு வேறு ஏதாவது புதுசாக கிடைக்காதா, வேறு ஏதாவது வார்த்தையை விட்டால் அதை வச்சுக்கின்னு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு விக்டிம் கார்டு, அதாவது ஒரு ஃபீமேல் கார்டு, விக்டிம் கார்டு, அவங்க ஏதாவது வார்த்தையை விட்டால் அதை வச்சு நம்ம வந்து அந்த பிரேம் பண்ணி அவங்கள நாம் தப்பிச்சிக்கலாமான்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒஸ்டான ஒரு கேம் தான் வந்து பார்வதி என்கிற பீடை வந்து உள்ளே விளையாடிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சபரி வாதாடிட்டு இருக்கும்போது கமருதீன் காரி துப்புறாப்பில். ஸோ இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாங்க விஜய் சேதுபதி சார் அவங்க வந்து அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிகப்படியாக நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தூக்கி வெளியே போடுங்கய்யா. பண்ணக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் கூட வந்து இன்னும் 4-5 வாரத்தில் முடிய போகுது. இன்னும் வந்து டிஆர்பிக்காக இந்த மாதிரி வந்து கேவலங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு எங்கள் உயிரை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ சாண்ட்ரா பிரஜனை எப்படி வெளியே தூக்கி போட்டிங்களோ அந்த மாதிரி இந்த 2 காதல் புறாக்களில் ஒரு புறாவை வெளியே அமிச்சா ஒரு புறாவாவது அதுக்கப்புறம் எப்படி விளையாடுதுன்றது பார்க்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டுமே சந்திப்போம்.